மனிதனின் கை படிந்து விட்ட பைபிள்ல கடவுளின் வார்த்தைகளும் சிலவற்றையில் அப்படியே இருக்குங்க. அதுல இஸ்லாமியர்களின் இறுதி தூதரான நபிகள் நாயகத்தை பத்தின முன்னறிவிப்பில் ஏராளமா காணப்படுதுங்க. அதுல ஒண்ணுதான் எசையா அதிகாரத்துல 42:10-11 வச்சு பார்த்தோம்னா, சமுத்திரத்தின் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டு பாடுங்கள், பூமியில் கடையாப்புறத்தில் இருந்து அவருக்கு துதியை பாடுங்கள் என்ற 10ஆம் வசனமும், வானாந்திரமும் அதில் ஊர்களும் கேதரின் குடியிருக்கிற கிராமங்களில் உரத்த சத்தமிடுவதும், கண்மாய்களின் குடியிருப்பவர்களும் கொம்பரித்த பார்வதம் கெடுமுடியாக ஆர்ப்பரிக்கிறவர்களே அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசியை பத்தி சொல்லப்படுதுங்க. இது யார் அப்படின்னு ஆய்வு செய்து பார்த்தோம்னா, இது உலகத்துல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கர்த்தருக்கு புதுப்பாட்டு பாடுகள். அப்பனா எப்ப எல்லாம் கடவுள் மனிதர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்று தீர்மானித்தாரோ அப்ப எல்லாம் மனிதர்களிலிருந்து ஒருத்தவரை தேர்வு செய்து தூதரை அனுப்புறான். இதுதான் உலகம் ஒப்புக்கொண்ட தூதுத்துவத்தின் உண்மையான நிலை. அப்ப நபிகள் நாயகம் வாழும் காலத்துல கேதர் வருவாருன்னு சொல்றாங்க. அந்த கேதரின் கிராமங்கள் யாரு? அப்ப இஸ்மவேல் கோத்திரத்துல 3ஆம் தலைமுறையை சேர்ந்தவர் தான் கேதர். அப்ப 3ஆம் தலைமுறை சேர்ந்த கேதர் பைபிள்லயே நமக்கு அதுல ஆதாரம் இருக்குது. அப்ப அந்த கேதரியல் யார் என்று பார்த்தோம்னா அரபு உலகத்தை சேர்ந்தவர் தான் சொல்லப்படுது. அப்படி பார்த்தோம்னா கேதர் நபிகள் நாயகத்தை குறித்து தான் குறிக்கிறது. கேதரின் சந்ததி நபிகள் நாயகம் தான் என்றும் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் தான் புதுப்பாட்டு இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை நிறுவினாரு. அது போல மலை உச்சியிலிருந்து கடவுளை துதிப்பார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா, அதுல மலை உச்சியில் ஏறி நின்று கொண்டு லப்பைக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதிலிருந்து இந்த முன்னறிவிப்பு எசையா அதிகாரம் 42:10-11 உள்ள முன்னறிவிப்பு ஒரு செய்தி, ஒரு குறிப்பு. நபிகள் அந்த கேதாரியார் யார் என்று நமக்கு நல்ல ஆய்வு செய்து பார்த்தோம்னா அது நபிகள் நாயகத்தான் குறிக்குமே தெரியவே இயேசு கிறிஸ்துவை குறிக்காது. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலருக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஒரு தூதர். இயேசு கிறிஸ்து நபிகள் நாயகம் உலகத்துக்கெல்லாம் வழங்கப்பட்ட ஒரு அருளா இருக்கிறாங்கிறதுனால இந்த குறிப்பு உறுதியிட்டு சொல்ல முடியும், நபிகள் நாயகத்தை மட்டும்தான் குறிக்க முடியும்.